பேசிக்காக நம்ம வந்து ஸ்கூலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ வந்து படிக்கிறதுக்கு எதுவும் சொல்லிக் கொடுப்போம்னா அவங்க என்னென்ன டாப்பிக்கில் சில பேர் வந்து ஐடி ரிலேட்டடாக டாபிக் கற்றுக் கொடுப்பாங்க, சில பேர் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஃபினான்ஷியலாக அவங்களோட ஃபினான்ஷியலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நம்ம வீட்டில் கற்றுக் கொடுக்குறதோட சரி, ஒரு அது சப்ஜெக்டாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நாட்டில். அதை வந்து வாழ்க்கை கல்வியாக ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸில் என்னென்ன இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேஷ்ன்றது ஒரு ரூபா நோட்டு மாதிரியான கொடுத்து, உனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, நீ வந்து இவ்வளோ ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு கடையை வச்சு நீ எதில் நீ வாங்கணும் விரும்புகிற, எதில் போகணும் விரும்புகிற. அவங்க பேசிக்காகவே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோட போயில பர்ச்சேஸ் பண்ண பார்த்துருப்பாங்க, ஹோட்டல் சாப்பிட்றத பார்த்துருப்பாங்க. இதை ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி ஒவ்வொரு அதுக்கு ஒரு பீரியட் கொடுத்து அதில் அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவர் தவறுதலாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்த பணத்தில் நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபியூச்சர் என்ன பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எஜுகேட் பண்ணலாம். ஸோ எஜுகேட் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தா இந்த 10,000 மணியை இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது நான் இதில் பண்ணுறேன் அதில் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா எது தவறு, எது ரைட்டு, எதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு செகண்டில் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத எஜுகேட் பண்ணணும். அப்புறம் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் இவ்வளோ இன்கம் தான் வருது, இந்த இன்கம்மை நீங்கள் எப்படி பட்ஜெட் போடுவீங்க, இல்லை இதை எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இதுலேருந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணுவீங்க, இதை கற்றுக் கொடுக்கணும். இந்த சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் எந்தெந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போவீங்க, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போகல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும், ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. அதில் எது முன்னால் பண்ணணும், எதை பின்னால் பண்ணணும், எது தவறான இன்வெஸ்ட்மெண்ட், எது ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதை பற்றின அடிப்படை கல்வி நமக்கு தேவை. பொதுவாகவே வந்து இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தமாக இப்போ நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸாம்ஸ் NISM நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த NISM எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, NISMல வந்து ஒரு புக் கொடுப்பாங்க. அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மறுநாள் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும்னா, ஒரு ப்ராப்ளமேட்டிக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 45 வயசு ஆடு 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அவர் எந்தெந்த செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு சேஃப்டி. ஒருத்தர் ரிட்டையர்டான ஃபண்டை வச்சுருக்காரு, இந்த ரிட்டையர்டான ஃபண்டை எந்தெந்த செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் சேஃப்டி. இது எல்லாமே இப்போ NISM எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாமே அதுக்கு முந்தின நாள் வந்து அந்த புக்ஸை வந்து படிச்சிருக்கணும். படித்ததுக்கப்புறம் தான் அதுக்கான ஆன்சரை பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலாக அவர் ஏற்கனவே இதை அனுபவிச்சிருந்தாருன்னா அவர் வந்து அந்த புக்கை படிக்கணும் அவசியமே கிடையாது. சார் இந்தந்த செக்டரில் பண்ணலாம், இது ப்ராக்டிக்கலான ஒரே நாளில் வந்துருமானா கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்கூலில் இருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த புக்கை நம்ம படித்து ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு சர்டிஃபிகேஷன்றது தேவை கிடையாது. பட் NISM பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சர்டிஃபிகேஷன் வைஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தேவை. இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை குழந்தைங்கள்லேருந்து என்கரேஜ் பண்ணுங்கள். இது நீங்கள் உடனே நினச்சிக்கலாம், நாட் ஓன்லி இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான விஷயம் கிடையாது, அவங்களோட வாழ்க்கை கல்வி. அவங்க பர்சனலாக ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்துப்பாங்க. அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றாங்க வராமல் போகிறாங்க, அது செகண்டரி. ஸோ இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளுக்கு ஊற்றணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கூலிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற ஆட்களை ஊக்குவிக்கிறது மாதிரியே இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஸ் ரொம்ப கம்மி. ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் மோர் ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலில் இவ்வளோ லாபம் வருது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, இந்தந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ப்ராப்ளமேட்டிக்ஸை எப்படி ஒரு மேனுவலாக நம்ம கொண்டு போக முடியும்னா, ஸ்டடீஸ் நிறைய புக்ஸு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. இதுக்கு முன்னால் கம்பெனிஸை வந்து அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அதை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க கம்பெனியில் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணி அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த ஹேண்டிலில் எப்படி கொண்டு போக முடியும். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் பண்ணணும். நீங்கள் தியரிட்டிக்கலாக நமக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து யூஸ் ஆகாது. இது ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணணும். இதையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக எந்த ஏஜ்லேருந்து கொண்டு வரணுன்றது அந்த ஏஜை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏஜ் சம்மந்தமாக சில கம்பெனிஸை ட்ராமாவாக உருவாக்கி அந்த கம்பெனிஸில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இப்படி இருக்குன்னு சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி இந்த சிச்சுவேஷன்ஸில் இந்த ஸ்டாக்ஸை நீ ஹோல்ட் பண்ணுவியா விற்பியான்னு 2 டீமாக பிரித்து இதையெல்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபினான்ஷியல் க்ரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு
ஒரு பாடமாக கற்றுப்பாங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்களால தனித்து நிற்க முடியும். ஸோ இதை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணணும். இங்கே எங்களோட ஸ்டூடெண்ட் காண்டாங்கோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்டாக இருந்தாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் எஜுகேட் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா வரும். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து பண்ணலை. இந்த ஐடியாஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஐடியாஸ் எப்படி வந்தது, எனக்கு எப்படி தோணுனதை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். பாலிட்டிக்ஸ் வந்து நான் ஒரு சாதாரண கிராமத்தோட பேக்ரவுண்டு தான். கிராமத்தோட பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் எனக்கு கிடைச்ச ஸ்கூலு நல்ல ஸ்கூலு. எனக்கு இருந்த ஹெட் மாஸ்டர் பாலிட்டிக்ஸ்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே. நான் சொல்கிறது 6th-லேருந்து 8th வரைக்கும் உள்ள ஸ்கூலில். நீங்கள் எஸ்பிஎன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்பிஎன்னா ஸ்கூல் பீப்புள் லீடர். இது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கும். பட் என்னோடய ஸ்கூலில் வந்து வித்தியாசமாக இருக்கும். சபாநாயகர்னு ஒரு போட்டி இருக்கும், பிரதமர்னு ஒரு போட்டி இருக்கும், சரிங்களா? ஸோ இது மாதிரி சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட்னா எப்படி நடக்கும் அப்படின்றது ஒரு எலெக்ஷனாகவே வைப்பாங்க. எலெக்ஷன்னா நான் ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் போய் நான் பிரைம் மினிஸ்டர் ஆனால் என்ன பண்ணுவேன், நான் சீஃப் மினிஸ்டர் ஆனால் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஏரியா தோட்டக்கலைன்னு ஒன்று ஆரம்பித்து ப்ராக்டிக்கல் தோட்டத்தை வளர்த்து அந்த தோட்டத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, அந்த ஏஜில் உங்களுக்கு என்ன இன்புட்ஸ் கிடைக்குமோ அந்த இன்புட்ஸை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கணும். அந்த ஓட்டு கேட்குறத நம்பி அவங்க வாக்களித்து அதில் தேர்ந்தெடுக்கிற ஆளை அந்தந்த டிபார்ட்மெண்ட் பிரித்து வாழ்க்கை கல்வியாக ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. மேபி அந்த ஹெட் மாஸ்டர் இப்போ இல்லை, பட் அவர் கற்றுக் கொடுத்தது எனக்கு வந்து இன்னும் நிற்கிது. ஸோ இது வந்து இப்போ ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுறாங்களான்னா இல்லை. இது மாதிரியான ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுறதை கற்றுக் கொடுக்கறதுக்கு காண்டாங்கோவை பொறுத்த வரைக்கும் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு 4 பேர்ட்ட இதை ஷேர் பண்ணிங்கன்னா இது ப்ராக்டிக்கலாக போகும்போது இன்னும் நம்ம நல்ல ஒரு இந்தியாவை உருவாக்கலாம். இது ஒரு பொதுவான தகவல். அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள தகவலில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.